பிரமிட் பார்க்க போறோம். ஈஜிப்ட் போய் கிடையாதுங்க, ஸ்காட்லாண்ட்ல இருக்க பிரமிட். வாங்க. கார்ல தான் வந்தோம். ஆனா கார் வந்து இந்த இடத்துக்கு வந்து அலௌடு கிடையாது. அதனால காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து 1 மைல் கிட்ட நடக்கணும். அதாவது இது ஹில்ஸ் அப்படின்றதுனால நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீடு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. போற வழியெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா ஏறுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரோடெல்லாம் ஸ்லோப்பிங்கா இருக்கு. நமக்கு ஏறும் போதே மூச்சு வாங்கும். இந்த மாதிரி ரோட்ல வந்துட்டு இங்க இருக்க மக்களை தான் நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்க லோக்கல் பீப்புள் தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து டூரிஸ்ட் வரவங்கள பார்க்க முடியும். மற்றபடி ரொம்ப கூட்டமெல்லாம் இருக்காது. இப்போ இந்த பிரமிடை பார்க்கணும் அப்படின்னா இந்த மலை மேலதான் ஏறணும். ரூட் இங்க இருக்கு பாருங்க, டு பிரின்ஸ் ஆல்பர்ட்ஸ் கேர்னா. இந்த மலை மேலதான் நம்ம ஏறணும். இறங்குறதுக்கு ஈஸி, ஆனா ஏறுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபைனலா ஏறிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் சறுக்காம தான் இருக்கு. நம்ம வந்து மழை டைம்ல வர முடியாது, இல்லைன்னா ரொம்ப சறுக்கும். இப்ப வந்து மழையும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ஓகேயான வெதர்ன்றதுனால ஓரளவுக்கு பெட்டரா நம்மளால ஏற முடியுது. இத பாருங்க, இந்த இடம்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அதுக்குதான் சொன்னேன் தனியா வர்றது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனா கூட அட்லீஸ்ட் கூட யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. ஸ்காட்லாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு மறுபக்கமும் இருக்கு. நமக்கு தாங்க முடியல, ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இதெல்லாம் ஈஸியா ஏறுறாங்க. ஸ்காட்லாண்ட்ல இருக்க நண்பர்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா, பிரேமார் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பல்மோரால் காசல் இருக்கு இல்லையா, அந்த காசல் வழியாவும் வரலாம். ஆனா கண்டிப்பா நம்ம வாக் பண்ணி தான் வரணும். கார்ல வந்து வந்தோம் அப்படின்னா காரை வந்து பல்மோரால் காசல்ல டிராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு இங்க நடந்து வர மாதிரி இருக்கும். பஸ்ல வரீங்க அப்படின்னா பல்மோரால் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கிருந்து நடக்கணும். 1 மைல் மேல ஆகும். பாருங்க, இப்பதான் பாதி தூரம் ஏறி இருக்கேன். இதுக்கே மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா என்னன்னா அட் தி சேம் டைம் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த இடம் ஏறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ரொம்ப அப்ல இருக்கு. என்னோட சின்ன பொண்ணு எப்படி ஏறுறா பாருங்க. சொல்லிட்டேன் போதுமா? Laya. Oh, that's lovely. Laya. Lovely name. Lovely name. No. Are you going to turn around, face your mum to get a picture with the doggy? I'm scared though. See where you are. I'm holding her, okay? நான் கூட இததான் பிரமிட்னு நினைச்சிட்டேன். இது கெயின்ஸா, ஃபர்ஸ்ட் டைம் நானே இதுதான் பாக்குறேன் இப்போதான். தெரியுதுங்களா? ரீச் ஆயிட்டோம் ஃபைனலி. இருங்க கிட்ட போவோம். Oh my god, செம்ம வியூ, சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒர்த்துனே சொல்லலாம் இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு. நேர்ல பார்க்கும்போது செம அழகா இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல இந்த மாதிரி பிரமிட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் இந்த பிரமிடோட ஃபுல் வியூ. ரொம்ப பெரிய ஹைட்லாம் சொல்ல முடியாது, ஆனா இந்த ஊர்ல இந்த பிரமிட் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். பிரின்ஸ் ஆல்பர்ட்காக குயின் விக்டோரியா இந்த பிரமிட 1862ல செஞ்சிருக்காங்க. இந்த வியூவை பாருங்கப்பா, செம சூப்பரா இருக்கு. இது வந்து பிரேமார், இந்த பிளேஸ் ஃபுல்லாமே பிரேமாரு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த பிரமிடை சுத்தி இந்த வியூக்காகவே வரலாம். பிரமிட் வந்து சின்னதுதான், எஜிப்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, குட்டி தான். ஆனா
இந்த பியூட்டிஃபுல் நேச்சர் தான் செம்ம. பண்ண முடியல, அவ்வளோ நல்லா இருக்கு வியூ. இதுக்குள்ளதான் மேல இருந்து இத பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் ட்ரெக்கிங் போறவங்களுக்கு அசால்ட்டு, நம்மள மாதிரி என்னைக்காச்சும் இந்த மாதிரி மலை ஏறவங்களுக்கு கொஞ்சம் பயமான ஒரு விஷயம்தான். கிட்ட போக பயமா இருக்கு, நான் போல. இந்த மாதிரி இடத்துல மிருகங்கள், இந்த பாம்புலாம் இருக்குமா கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரு தாங்க. ஏன்னா வந்து இந்த பூச்சிகள், அனிமல்ஸ், இந்த மாதிரியான விஷயம் வந்து ஸ்காட்லாண்ட்ல ரொம்பவே கம்மி. அதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை நமக்கு தெரியாது. ஆனா நான் ட்ரிப் போன வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த அனிமல்ஸையோ இல்ல பாம்பு இல்ல பெரிய வகையான இந்த பூச்சிகள் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. என்ன அங்கங்க இந்த அட்டைப்பூச்சி மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். ஏறுறது வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இறங்குறது ஈஸி தான், ஆனா என்னன்னா கொஞ்சம் ரிஸ்க். டக்குன்னு நம்மள வந்து ஸ்லிப் ஆகி விட்டுரும், அதாவது வழுக்கி விட்டுரும். இது ஸ்லோப்பிங்கா இருக்குல்ல, அப்படியே கீழே கொண்டு போய் இதை பாருங்க, நான் நடக்கவே இல்லை, அதுவே தான் என்னை கூப்பிட்டு போய் விடுது. அதனாலதான் வந்து இது கீழே இறங்கும் போதும் இதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்.